வச்சிருங்க. ஏமா நீ போன் பேசிக்கிட்டு இருக்கப்ப ஆச்சு என்ன இப்பெல்லாம் சாப்பாடு லேட்டா வருது, கவனிப்பு சரியில்லை அப்படிங்கிறாங்கம்மா. அப்பா நீ யார்கிட்ட பேசுறன்னு கேள்விட்டே இருக்காருமா. எங்க அந்த கிளவி அதை கூப்பிட்டு இன்னைக்கு அதை பொழக்கிற பொழல ஒரு 5 நிமிஷம் சாப்பாடுக்கு லேட் ஆச்சுன்னா அதுக்கு இந்த பாடா உங்க மக கிட்ட மட்டும் உட்காந்து போன்ல போறீங்க அந்த பேசுறீங்களா மணிக்கணக்கா? நான் ஏதாவது கேட்டனா? இந்த வயசுல உட்காந்து யூடியூப்ல ஷார்ட்ஸ் பாக்குறீங்களா? ஷார்ட்ஸ் ஏதாவது கேட்டமா? எம்பிட்டு கவனிச்சாலும் குறையா இவங்களோட 30 வருஷமா இதே பாரு இவங்களோட. அடுத்து இவரு என்ன இல்ல என்னன்னு கேக்குறேன், முதுகு குடு குடுங்குதோ. நான் கிச்சனுக்குள்ளே என் நேரமும் உருட்டிட்டு பரட்டிட்டு இருந்தா மூத்த நடத்துக்கும் பெரிய டவுசருக்கும் ஒரே சிரிப்பா இருக்க. இப்படி நல்லா இழிப்பா இருக்கு. சிரிக்காங்க மழை குமுறல்ல பேசிக்க சிரிக்கிறாங்க நம்ம திருப்பு. ஏன் உங்க குடும்பத்தாளுங்க பூரா இவ்வளவு டாக்ஸிக்கா இருக்கீங்க? இந்த வார்த்தைகள்லாம் இப்பதான் தெரியுது. முன்னாடியே தெரிஞ்சிருந்தா எங்க ஆத்தால அப்பயே சொன்னா இவங்களை நம்பாதிரி, நீங்க பார்த்த பிளானட் ஆஃப் தி எர்த் படம் ஷூட்டிங்ல இருந்து பாதியில வந்த மாதிரி இருக்காங்கன்னு. நான் தான் கேட்கல, கட்டுதான் இந்த கம்பளி பூச்சி மீசக்காரன் தான் கட்டுவேன்னு